நீங்க தான் பயப்படுறீங்க. பயம் என்னைக்கு எனக்கு கிடையாது. எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்க வாசன். ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல. ஆக்சுவலி ராஜஸ்தானில் ரைட் பண்ணிட்டு இருந்தேன். இது பண்ணி என் மாமா பொண்ணு ஃபோன் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சி, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கரெக்டாக பாருங்கள், நானும் கார் எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி போயிட்டு வரோம், ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆகுது. சரி இந்த வாட்டி வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஏதாவது டிவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறோம், 5 வருஷமாக லவ் பண்ணுறோன்னு சொல்லி என் மாமா பொண்ணு ஸ்வீட் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிவிடுவோன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இருந்துட்டு என்ன சொன்னேன்னா, இன்னொரு 3 மாதம் டைம் கொடு ஸ்வீட்டு, நம்ம படம் ரிலீஸ் ஆகிடும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கெத்தாக வந்து பொண்ணு கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அத்தைக்கிட்ட கூட அதான் பேசிகிட்டு இருந்தேன். அத்தைக்கிட்ட பேசிட்டேன், இன்னும் மாமா கிட்டே பேசல. மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. இப்போ நாங்கள் வெளியே வந்ததெல்லாம் தெரியும், பட் நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அவங்க யோசிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டு கன்ஃபார்மா? இப்போ நீ ஊன்னு சொன்னால் கூட வண்டி அப்படியே உடன் போட்டு உனக்கு கொண்டு போய் பத்திரமா ட்ராப் பண்ணிடுவேன். இல்லை வேண்டாம் வேண்டாம். இல்லை மாமா, கல்யாணமே பண்ணிக்கலாம். கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் எனக்கு தான் நீங்க தான் பயப்படுறீங்க. பயம் என்னைக்கு எனக்கு கிடையாது. பயம் என்னைக்கு எனக்கு கிடையாது. எனக்கு என்னன்னாங்க, அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அத்தை மாமா 2 பேரையும். எனக்கு அப்பா தவறிட்டார்ல, எங்கள் மாமனாரை வந்து அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்குது. அப்போ அவர் பையனை நினைக்கணும். அப்புறம் அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்லலாம் எங்கள் அப்பாவோட ஞாபகங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண போகிறோம். அதனால் அப்பாவோட ஞாபகங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. என் மாமனார் மாமியார்லாம் எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. இல்லை அப்படி சொல்லலை. ஐயோ அதே சொல்லலை, இன்னும் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக. இல்லை, அத்தை சமாதானம் ஆகிடுவாங்க, மாமா தான் சமாதானம் ஆகிட்டாங்க. பார்த்துக்கலாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஓகே, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அழுகுறாங்க, என்னங்க பண்ண முடியும்? நம்மளை நம்பி வந்துட்டாங்க. சரி, உங்கள் பிள்ளைய வாழ்த்துங்க, நல்லா வருஷம் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி. என்ன வருஷம் 1000 வருஷம்னா, ஆக்சுவலி நான் இம்மார்டாலிட்டியை பிலீவ் பண்ணுறேன். 1000மே கம்மி தானே. ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். என்னன்னு சொல்லி சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன்.